Hello students, welcome to EBA Max 12th Standard Max Chapter 7 Exercise 7.2 இந்த வீடியோல பார்க்கலாம். 9th question பாருங்க. Find the angle between the rectangular hyperbola xy is equal to 2 and parabola x square plus 4y equal to 0. Angle between hyperbolaவும் parabolaவும் கண்டுபிடிக்கணும். Equation அவங்களே கொடுத்துட்டாங்க. So எப்பவுமே angle கண்டுபிடிப்போம் இல்லையா, tan theta is equal to m1 minus m2 same method தான். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். tan theta is equal to modulus of m1 minus m2 divided by 1 plus m1 into m2. இதே ஃபார்முலா தான். இப்போ m1 ஓட ஸ்லோப் வந்து ஹைப்பர்போலா, m2 ஓட ஸ்லோப் பாரபோலா. இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா எழுதிக்கலாம். equation of rectangular hyperbola xy is equal to 2. இப்போ எனக்கு y is equal to கொண்டு வந்தாதான் dy by dx பண்ண முடியும். அப்போ y is equal to 2 by x. இப்போ இதை ஒரு வாட்டி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் எனக்கு dy by dx கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம y சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அதனால இது இருக்கட்டும். இது நம்பர் 1 எடுத்துக்கலாம். xy is equal to 2 differentiating with respect to x. இப்போ இது எப்படி இருக்கு? uv மெத்தட் எப்படி எழுதும்? uv dash plus v u dash. u இடத்துல x, v dash y differentiate பண்ணா dy by dx plus v u dash. v வந்து y, u dash u differentiate பண்ணா 1. அதாவது x differentiate பண்ணா 1 which is equal to 2. 2 differentiate பண்ணும்போது 0. நமக்கு dy by dx மட்டும் தான் வேணும். அப்ப first plus y அந்த சைடு கொண்டு போலாம். dy by dx into x இருக்கு is equal to plus y அந்த சைடு போனா minus y. அடுத்தது dy by dx is equal to minus y by x. இது first dy by dx. dy by dx என்றது slope. அப்ப m1 is equal to minus y by x. இதே மாதிரி m2 கண்டுபிடிக்கணும். m2 கண்டுபிடிக்கிறதுக்கு equation of parabola எடுத்துக்கிறேன். x square plus 4y is equal to 0. இதுதான் equation of parabola ஓட value. சேம் இதை நம்ம differentiate பண்ணலாம் ஒரு வாட்டி. சரிங்களா? x square அப்ப 2x plus 4y அப்ப 4 into dy by dx which is equal to 0. எனக்கு இப்போ dy by dx தான் வேணும். அப்ப 4 dy by dx is equal to plus 2 and set பண்ணா minus 2 times of x. அடுத்த லைன்ல இந்த 4 மட்டும் denominatorல கொண்டு வந்துடலாம். dy by dx is equal to minus 2x by 4. 2 1 time, 2 2 times. அப்போ minus x by 2. இது second slope. m2 is equal to minus x by 2. m1 கண்டுபிடிச்சாச்சு, m2 கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சா? இப்போ பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஸ்லோப்புமே x yன்னு இருக்கு. பாயிண்ட் கண்டுபிடிச்சாதான் வேல்யூ என்னன்னு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா, பாரபோலா ஈக்குவேஷன்ல y இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்க, நம்பர் 1 y is equal to 2 by x. இதை சப்ஸ்டியூட் பண்ணி x வேல்யூ என்ன y வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இதை 2ன்னு எடுத்துக்கலாம். சப்ஸ்டியூட் 1 in 2. y is equal to என்ன கண்டுபிடிச்சோம்? y is equal to 2 by x in x square plus 4y is equal to 0. இது நீங்க எழுதணும்னு இல்லை, நான் இப்போ எழுதுறதுக்காக எழுதுறேன். x square plus 4 into 2 by x is equal to அப்போ x square plus 4 2s are 8 by x equal to 0. இப்போ இதை ஒரு ஈக்குவேஷனாக மாற்றணும் அப்படின்னா இந்த எக்ஸை வந்து இதோட மல்டிபிள் பண்ணோம். எல்சிஎம் எடுக்கணும். x into x square x cube plus 8 whole divided by x equal to 0. அடுத்த லைன்ல இந்த x வந்து 0 ஓட மல்டிபிள் பண்ணலாம். அப்ப x cube plus 8 equal to 0 into x 0. இப்போ x cube is equal to plus 8 அந்த சைடு வந்தா minus 8. இப்போ x cube is equal to minus 2 cube. கரெக்டா? 2 2s are 4, 4 2s are 8. மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் தான் எழுதணும்.
அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது -2. இப்போ எக்ஸ் வேல்யூ -2னா ஒய் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். y is equal to 2 by x which is equal to 2 by -2. 2 1 time அப்போ -1. y ஓட வேல்யூ -1. இப்போ பாயிண்ட் கிடைச்சிருச்சு. m1 m2 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். பாயிண்ட் என்னது -2, -1. x வேல்யூ -2, y வேல்யூ -1. இப்போ m1 ஓட வேல்யூ என்னன்னு எழுதலாம். m1 என்ன கண்டுபிடிச்சோம், -y by x. இப்போ -y னா மைனஸ் இருக்கு, -1 by -2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 by -2. இதுதான் m1 ஓட வேல்யூ. சரிங்களா? m1 is equal to மைனஸ் நியூமரேட்டரில் எழுதிக்கலாம் -1/2. இதே மாதிரி m2 கண்டுபிடிக்கிறோம். m2 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோன்னா -x/2. -x வேல்யூ -2 divided by 2. 2 plus ஆயிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். 2/2 is 1. கேன்சல் பண்ணிட்டா 1. ஸோ m2 ஓட வேல்யூ என்னது 1. m1 m2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் தீட்டா ஆங்கிள் பிட்வீன் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அண்ட் பேரபோலா. சரிங்களா? முதல்ல இதை எழுதிக்கலாம். லெட் தீட்டா பி த ஆங்கிள் பிட்வீன் rectangular hyperbola and parabola. Therefore theta ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா tan theta தான். சரிங்களா? tan theta is equal to root of, already இது எழுதிட்டேன், m1 minus m2 divided by 1 plus m1 into m2. tan theta is equal to m1 value -1/2 minus of m2 value 1 divided by 1 plus -1/2 into 1. next line இங்கே எழுதுறேன். இது LCM எடுக்கணும். tan theta is equal to 2 1s are 2 -1 -2/2 divided by 1 plus into minus 1 அப்புறம் 1/2 இருக்கு. next line எப்படி மாறும், tan theta is equal to -1 -2 -3/2 divided by 1 minus half டைரக்டா எழுதலாம் இல்லையா? LCMல எடுக்க வேண்டாம். 1 minus half வந்து half. இப்போ கீழே இருக்க 2 மேல இருக்க 2 கேன்சல் ஆயிடும். வெறும் -3 மட்டும் இருக்கும். அண்ட் மாடுலஸ்குள்ள இருக்கனால +3ன்னு எடுத்துக்கலாம். ஃபைனலா tan theta is equal to மாடுலஸ்குள்ள -3 இருக்கும், which is equal to 3. இப்போ தீட்டாவோட வேல்யூ எப்படி எடுப்போம், tan inverse of 3. angle between rectangular hyperbola and parabola ஓட வேல்யூ என்னது, theta is equal to tan inverse of 3. ஸோ ஃபர்ஸ்ட் m1 என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், m2 என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், xy பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு tan theta is equal to ஃபார்முலா எழுதி, ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? கால்குலேஷன்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்குது, கஷ்டமாலாம் இல்லை. ஆனால் இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், அப்புறம் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு அது ஷேர் ஆகும். மறக்காமல் எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். 10th question இந்த வீடியோவில் பார்க்கலாம். Show that the two curves x square minus y square is equal to r square and x into y is equal to c square where c and r are constants cut orthogonally. orthogonally என்ன அர்த்தம், 90 டிகிரியில் எக்ஸாக்டாக கட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லணும், ப்ரூஃப் பண்ணணும். ஷோ தேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 90 டிகிரி கட் ஆகுதுன்னா எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம், ரெண்டு ஸ்லோப்பை மல்டிபிள் பண்ணால் -1 வரணும் இல்லையா? ஸோ ரெண்டுத்தோட ஸ்லோப்பையும் எடுக்கிறோம், மல்டிபிள் பண்ணுறோம். -1 வந்துச்சுன்னா கட்சி ஆர்த்தோகோனலி, அப்படி இல்லைன்னா இல்லை அப்படின்னு எழுத போகிறோம். சரியா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னு எழுதிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த கிவன் கர்வ்ஸ் ஆர் x square minus y square is equal to r square and xy is equal to c square. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம், அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x square minus y square is equal to r square.
இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். x ஸ்கொயர் வந்து 2x ன்னு மாறும், y ஸ்கொயர் வந்து 2y and y டிஃபரன்ஷியேட் பண்றனால dy by dx which is equal to r ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். r கான்ஸ்டன்ட் இல்லையா, அப்போ r ஸ்கொயர் என்னவா மாறிடும், 0வா மாறிடும். நமக்கு dy by dx தான் வேணும், கரெக்டா? அப்போ என்ன பண்றேன், இந்த 2x சன்செட் கொண்டு போறேன். minus 2y dy by dx is equal to minus 2x. minus minus plus ன்னு மாறிடும். dy by dx is equal to 2x divided by multiplicationல இருக்க 2y டிவைட்ல கொண்டு வந்துடலாம். 2 cancel பண்ணிடலாம். அப்போ dy by dx ஓட வேல்யூ x by y. சரிங்களா? இந்த x by y நான் எப்படி எடுக்கணும்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை x1 y1 எடுத்துக்கலாம். அப்பதான் கரெக்டா எழுத முடியும். let x1 y1 be the point of intersection. அப்ப இது எப்படி மாத்தி எழுதலாம், dy by dx is equal to x1 by y1. இதை நம்பர் 1 எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப அடுத்தது அப்படி சைட்லயே சால்வ் பண்றேன். next xy is equal to c square uv method u v dash dy by dx plus v u dash என்றது 1 which is equal to c constant. so c square வந்து 0, dy by dx தான் வேணும். அப்ப x into dy by dx அப்படி இருக்கட்டும், plus y ஆன்சைட் போனா minus y. அடுத்த லைன்ல dy by dx is equal to minus y by x. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x1 y1, இங்கேயும் அதே தானே இல்லையா, சேம். அப்போ ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் எப்படி எழுதலாம், ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் m2, இது m1 இல்லையா, m1 ன்னு எழுதிக்கலாம். இதை m1, இந்த சைடு வருது m2 மைனஸ் y1 by x1. இப்போ m1 into m2 பண்றோம், minus 1 வந்துச்சுன்னா it cuts orthogonally. சரியா? Consider m1 into m2 is equal to x1 by y1. இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சோம், y1 by x1. இப்போ y1 minus 1, x1 1, 1 into minus 1 இல்லையா, பிராக்கெட்ல இருக்கணும். 1 into minus 1 minus 1. எப்போ நமக்கு வேல்யூ m1 into m2 மல்டிபிள் பண்ணும்போது minus 1 வருதோ, அப்போ இந்த ரெண்டு கர்வும் cuts orthogonally அப்படின்னு சொல்லலாமா? since m1 m2 is equal to minus 1, the given two curves cut orthogonally அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.